ஹாய் ஹலோ வீவர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் ரெஸ்யூம் ரைட்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி எழுதுனா நம்ம பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் கொஷின்னு. இப்போ என்னென்னு கேட்குறாங்கன்னா, வாண்டட் சேல்ஸ்மேன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அந்த கடைக்கு சேல்ஸ்மேன் தேவை அப்படின்னு அதுக்கு தகுந்த பயோடாட்டா எழுதி நம்ம தரணும். இதெல்லாம் அட்ரஸ் அவங்க தந்ததுக்கு நம்ம இங்கே எழுத போகிறோம். இங்கே வைனா நம்மளோட ஊர் பேர் எதுனா கீழே டேட்டு கரெக்டாக எதுவும் சரிங்களா. ஃப்ரம்மு எப்போவுமே பப்ளிக் எக்ஸாமில் கூட XXY தான் போடணும். நெக்ஸ்ட்டு டு மேனேஜர். இப்போ ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு அப்படி எங்கன்னா போகிறேன்னு வச்சுக்கோ மேனேஜர்னு போடணும். அப்படி ஸ்கூலுக்கு அப்படின்னு போது ஹெட் மாஸ்டர்னு போடணும். அட்ரஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அப்படி நீங்கள் பார்த்து சரியாக போயிடுது. ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு போட்டு சப்ஜெக்ட் நீங்கள் எழுதணும். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிராஜுவேஷன் ஃபார் த சேல்ஸ்மேன்ங்க இதை மட்டும் நீங்கள் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இங்கே மட்டும் அங்கே என்ன கேட்டிருக்காங்களா டீச்சரோ கேமராமேன் ஏதோ ஒன்று சேல்ஸ்மேன் அவங்களே கொடுத்துருப்பாங்க கொஷின். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் எழுதுனீங்க. அப்புறமா ரெஃபரன்ஸ் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஹிந்து டேட்டட். ஹிந்து டேட் இன்றைக்கி நம்ம டேட் இன்றைக்கி டேட் போடணும். நம்ம இன்றைக்கி டேட் போட்டு ஹிந்து பேப்பர் நம்ம நேற்று பார்த்தனால திரும்ப நேற்று டேட் போனோம். தப்பாக எழுதிருக்கு நான். நேற்று டேட் போனோம் நம்ம போட்டிங்களா. அப்புறமாட்டுக்கு இது மிச்சலாம் மொத்தம் அப்படியே எழுதுங்க. இங்கே ஒன்றே நம்ம இது பண்ணோம்னா சேல்ஸ்மேன் இது மட்டும் எடுத்துருங்க. இங்கேயும் சேல்ஸ்மேன் இங்கேயும் சேல்ஸ்மேன் மிச்சம் எல்லாம் அப்படியே எழுதுங்க. சரிங்களா. எதுவும் நீங்கள் மாற்றவே கூடவே கூடாது. இதை மட்டும் அப்படியே எழுதணும் நீங்கள். சரிங்களா. நான் 3 இயர்ஸ் மினிமம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அப்புறமாட்டுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க கொஷின்லேயே அதை பார்த்து சேல்ஸ்மேனோ என்ன ஜாபுக்கு வாண்டடாக கேட்டுருக்கான் அந்த போஸ்ட்டை நீங்கள் எழுதணுங்க. இங்கேயும் சரிங்களா. இதில் அப்படியே எழுதணும். தேங்க்யூ யுவர் டூவில் XX போடணும். நெக்ஸ்ட்டு கீழே பிளேஸ் Y தான் போடணும். டேட் எனக்கு நம்ம ரெஸ்யூம் எழுதுகிறோமோ அன்றைக்கி டேட் போடணும். நம்ம பயோடேட்டா அது என்னென்னு நீங்கள் பார்த்து எழுதிக்கங்க. இதில் கண்டிப்பாக படிச்சுங்க. இல்லை லைனாக வைங்க. அப்புறமா டாட் சரியாக வைங்க. சரிங்களா. ஈவனாக வைங்க டாட்டெல்லாம். இது டிக்ளரேஷன் இதெல்லாம் பார்த்துக்குங்க கரெக்டாக. எந்தெந்த பக்கம் எப்படி பார்த்துக்குங்க. எம்ப்ளாய்மெண்ட்டு இது ஒரு பாக்ஸ் போட்டு லாஸ்ட்டில் இப்படி போடுங்க. சரிங்களா. போடாதீங்க. அழகாக போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.